சார் வணக்கம். சார், இப்ப அமித்ஷா அவர்களோட மதுரை வருகையை பொறுத்தளவுல முக்கியமான ஒரு இஷ்யூ அவர் டச் பண்றாரு. டாஸ்மாக் இஷ்யூவை டச் பண்றாரு. 37,000 கோடிக்கு மேல அங்க ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. அதுவும் ரொம்ப எக்ஸாக்டான ஒரு நம்பரையும் அவரு சொல்றாரு. இதுக்கு ஏன் முக்கியத்துவம் இருக்குன்னா, இதுக்கு முன்னாடியும் அவரு டாஸ்மாக் விவகாரத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசினாரு. அதுக்கப்புறம் திமுகவுக்கும் பார்த்தோம்னா டாஸ்மாக் வழியா நிறைய சிக்கல்கள்லாம் வருது. ஸோ இப்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, மதுரையில அமித்ஷா அவர்கள் ரொம்ப ஷார்ப்பா டாஸ்மார்க்கை ஸ்ட்ரெஸ் பண்ணி அவரு பேசுறாரு. திரும்பவும் திமுகவுக்கு டாஸ்மார்க் வழியா பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா? அதுவும் குறிப்பா எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 9-10 மாதங்கள் இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி பெரிய சிக்கலா டாஸ்மார்க் போய் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கான சான்ஸ் இருக்கா? திமுக சான்ஸ் இருக்குது. பட் இப்போ இவங்களுக்கு கிடைச்சிருக்க ரிலீஃப் ஒரு ஹியூஜ் ரிலீஃப் தான். அந்த ரிலீஃப் அவ்வளோ சீக்கிரம் எவாபரேட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்ச் டாஸ்மாகில் இடி ரைட்ஸை ஸ்டே பண்ணியிருக்காங்க. கோர்ட்டு ஜூலை 14க்கு மேலே வெக்கேஷன் முடிஞ்சு வந்தோன்னே இடி சீல்டு கவரில் டீட்டெயில்ஸை கொடுக்க போகிறாங்கன்றாங்க. அப்படியே கொடுத்தாலும் சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்ச் அவ்வளோ சீக்கிரமாக ஸ்டேவை வெக்கேட் பண்ணுமான்னு தெரியல. இந்த சீஃப் ஜஸ்டிஸ் நவம்பர் வரைக்கும் அவருக்கு பவர் இருக்குது. அது வரைக்கும் உங்களுக்கு ரிலீஃப் கண்டினியூ ஆகும்னு ஒரு வியூ இருக்குது. அதாவது டாஸ்மாகில் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு கிடைச்ச ரிலீஃப் டெம்பரரி ரிலீஃப் தான். பட் அந்த டெம்பரரி பீரியட்ன்றது மே ஸ்ட்ரெச் அவுட் ஃபார் ஃபியூ மந்த்ஸ்ன்றாங்க. ஏன்னா பர்டினன்ட் கொஸ்டின்ஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ரைஸ் பண்ணியிருக்காரு. இண்டிவிஜுவல்ஸை இடி ரைட் பண்ணலாம். கேன் இடி ரைட் கார்பரேஷன்? கேன் இடி ரைட் அண்ட் அனதர் கவர்மெண்ட் என்டைட்டின்றது இட்ஸ் அ பிக்கர் கொஸ்டின். ஸோ இட் குட் கோ ஐதர் வே. நம்ம அதை எப்படியுமே கன்க்ளூட் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸியானதில்லை. இடி சைடில் தே ஆர் ப்ரிப்பேரிங் கிரவுண்ட் வெரி வெல்ன்றாங்க. அந்த நிறையா அந்த 1000 crores மேலே அந்த லாஸ் ஆனது அதெல்லாம் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸு ப்ளஸ் அங்கே டாஸ்மாக் ஆஃபீஸர்ஸோட டெப்போசிஷன்ஸ், வீடியோ டெப்போசிஷன்ஸ்லாம் இருக்குறாங்க. அது எல்லாத்தையுமே தே ஆர் பிளானிங் டு சப்மிட் டு தி சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்ச். அடுத்த தடவை கேஸ் வரும்போது அதை சீல்டு கவரில் போடுவாங்க. தே ஆர் கோயிங் டு ப்ரெஸ் த கோர்ட் டு லிஃப்ட் டு வெக்கேட் த ஸ்டே. அது அடுத்து யார் யார் பேரெல்லாம் அடிப்பட்டது நமக்கு தெரியும். சில இண்டிவிஜுவல்ஸ் பேர், டாப் லெவலில் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில் இருக்கவங்கெல்லாம் பேர்லாம் அடிப்பட்டது. அடுத்து அவங்கள நோக்கி இந்த விசாரணை போகுமான்றது தான் $1 million கொஸ்டின். அமித்ஷா தொடர்ந்து இதை பேசுகிறார். கரெக்டாக 2 மாதத்துக்கு மேலே இங்கே ஏடிஎம்கே அலைன்ஸை டிசைட் பண்ணும்போது ஏப்ரல் 11 பேசினார். இப்போ மதுரையிலேயே 4 நாள் முன்னால் பேசியிருக்காரு. ஒரு ஃபிகரை வச்சு பேசுகிறாரு. யூஸ்வலி அவர் இந்த மாதிரி பேசும்போது எக்ஸாக்ட் ஃபிகரை சொல்ல மாட்டாங்க. 37,500 crores சம்திங்னு கரெக்டாக 50 பைசா ₹1 வரைக்கும் பேசுகிறாரு. அவர் அதுக்கான எவிடன்ஸ் என்ன அவங்க இடி வச்சுருக்காங்க என்னன்றது நமக்கு தெரியல. பட் பர்சனல் ஹோம் மினிஸ்டர் பேசும்போது இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அதுக்கான முக்கியத்துவம் தெரியுது. இன்னொன்று சொல்கிறார், நான் இந்தியாவில் எங்கே போனாலும் என் கண்ணு காதெல்லாம் இங்கே தான் இருக்குன்றாங்க. ஸோ அவங்க டிஎம்கேவை ஷார்ப்பாக தான் பார்க்குறாங்கன்னு தெரியுது. பட் என்ன எவிடன்ஸ் அவங்க கையில் கிடச்சிதுன்றது நமக்கு தெரியாது. இது சுப்ரீம் கோர்ட்டில் டிஎம்கே கவர்மெண்ட்டு கிடச்ச ஸ்டேன்றது ஹியூஜ் விக்ட்ரி. மோடி கவர்மெண்ட் ஹஸ் பீன் புஷ்ட் பேக். மோடி கவர்மெண்ட் ஹஸ் எக் ஆன் இட்ஸ் ஃபேஸ். தெளிவாக சொல்கிறதுலாம் மோடி கவர்மெண்ட் முகத்தில் சுப்ரீம் கோர்ட்டு கரி அள்ளி பூசிருக்கு. அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஃபேக்ட். அவ்வளோ சீக்கிரமாக இந்த ஸ்டேவை சுப்ரீம் கோர்ட் வெக்கேட் பண்ணுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் பட் கவர்மெண்ட் ஆஃப் பிஜேபி கவர்மெண்ட் இதை வச்சு டிஎம்கேவை டார்னிஷ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை டார்னிஷ் பண்ணணும் அப்படின்னு அவங்க பிளானிங் எல்லாம் ரொம்ப தெளிவாகவே இருக்குது. எஸ், தோஸ் ஆர் ஆல் த கரெக்ட் திங்ஸ். அடுத்தடுத்த கட்டத்துக்கு அது எப்படி போகுன்றதான் நம்ம கவனிக்கணும். 2வது முக்கியமான விஷயம், அன்றைக்கி திருப்பரங்குன்றம் ஹிந்து ஒற்றுமை, வேல்முருகன், முருகன் பக்தர் மாநாடுன்னு பேசின ஈக்குவலாக கரப்ஷனை பற்றி அமித்ஷா பேசியிருக்காரு. நிறைய கரப்ஷனை பற்றி பேசியிருக்காரு. அது இங்கே இருக்க மீடியாவில் சரியாக ஹைலைட் ஆகல. பப்ளிக் டிஸ்கோர்ஸு, டிவி டிபேட்ஸ்னு அது வரல. திருப்பரங்குன்றம் தான் வருது ஒழிய கரப்ஷனுக்கு சார்ஜஸ் அகேன்ஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட். ஹியூஜ் கரப்ஷன். வீடு கட்டுற இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்லாம் எவ்வளோ தூரம் மோசமாக போயிருக்குது. ஒரு ஏழை தொழிலாளி ஒரு ரூம் கட்டுறது, ஒரு சமையல் ரூம் கட்டுறது கூட கஷ்டமான விஷயமா இருக்குன்னு அவர் சொன்னார். இன்ஃபேக்ட் டிரான்ஸ்லேஷன் வாஸ் வெரி பேட். அதனால அமித்ஷா ஸ்பீச் கரெக்டாக தமிழ்நாட்டு மக்களுக்கு போய் சேரல தான் நம்ம சொல்லணும். ஒன்று அவங்களோட கோர் அஜெண்டா கம்யூனல் அஜெண்டா. 2வது கரப்ஷன் சார்ஜஸ்லாம் அமித்ஷா பேசுனது எடுப்பட வேண்டிய அளவுக்கு எடுப்படலை. டாஸ்மாகை பற்றி அவர் சொன்னதுன்றது இன்னும் 1 மாதம் பொறுத்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வரும்போது அங்கே வெக்கேட் ஆச்சுன்னா அவங்களுக்கு இட்ஸ் அன் அட்வான்டேஜ். வெக்கேட் ஆகல ஸ்டே கண்டினியூ ஆகுதுன்னா நாள் ஆக இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே. இந்த மாதிரியான கரப்ஷன் கேசஸ்லாம் அந்த ஒன்ஸ் ஸ்டே வாங்கிட்டு அந்த ஸ்டே கண்டினியூ ஆகுது, வெக்கேட் ஆக லேட் ஆகுதுன்னா இட்ஸ் அட்வான்டேஜ் ஃபார் தி கன்சர்ன்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இன் திஸ் கேஸ் டிஎம்கே. ஸோ டாஸ்மாகை பற்றி அமித்ஷா பேசினதுன்றது இன்ட்ரெஸ்டிங். அவங்க அடுத்த எலெக்ஷனில் கரப்ஷனை வச்சு பின் டவுன் பண்ணணும்னு பார்க்குறாங்க டிஎம்கே. இப்போ அமித்ஷா பேசிட்டு போகிறாரு.
அது அடுத்து ஃபாலோ அப்பா பிஜேபி கவர்மெண்ட், பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே அது எந்த லெவலுக்கு கன்சர்னோட கீழே கொண்டு போறாங்கன்னா ஒண்ணுமே இல்லை. அப்போ ஒன்ஸ் இன் ப்ளூ மூன் மாசம் ஒரு தடவை வந்து அமித்ஷா பேசிட்டு போறதுன்றதுக்கு ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் கிடையாது. இப்போ நீங்க 2 மாசத்துக்கு முன்னால டாஸ்மாக் அவர் பேசும்போது இருந்த முக்கியத்துவம் 4 நாளைக்கு முன்னால இல்லை. மாசம் ஒரு தடவை இனிமேல் வரப்போறாரு. அடுத்த மாசம் வரும்போது பேசினாருன்னா சுத்தமா எடுப்படாது உங்களுக்கு. வாட் இஸ் தி ஃபாலோ அப் ஆக்ஷன்றதாங்க மக்கள் எதிர்பார்க்கறது. நீ டாஸ்மாக் ஊழலை பத்தி பேசிட்டு யார் யாரையோ பிடிச்சாங்க, யார் யாரையோ அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு ஒரே கொஞ்ச நாளைக்கு ஒரு யூஃபோரியா இருந்தது. கடைசியில எல்லாம் புசுன்னு போச்சு. உங்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே கொடுத்தோன்னா டெம்பரரி ரிலீஃப். அது as long as the stay is there, DMK is safe. இவங்க அமித்ஷாவால் அதை பொலிட்டிக்கலாகவும் மேலே கொண்டு போக முடியல. பட் எலெக்ஷன் டைம்ல அது இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் கரப்ஷன் ஒரு மெயின் பிளாங்காக அவங்க கையில் எடுக்கிறாங்க. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அது? ஏன்னா அமித்ஷா பேசிட்டு போனால் பத்தாது. கீழே இருக்கக்கூடிய அவங்க நெக்ஸ்ட் லெவல் லீடர்ஸ், பிஜேபி லீடர்ஸும் ஏடிஎம்கவும் கம்பைண்டா அலைன்ஸ்ல இருக்கவங்க, அவங்க கன்சர்டட் எஃபர்ட் கம்பைண்ட் அசால்ட் பண்ணணும். அவங்க அமைதியா இருந்தாங்கன்னா இட் டசன்ட் மேக் சென்ஸ். இப்போ நீங்க சொன்னது போல அமித்ஷா அவர்கள் ஸ்பெசிஃபிக்கா கரப்ஷனை வந்து டார்கெட் பண்றாரு, நிறைய கரப்ஷன் பத்தி பேசுறாரு. அதுவும் கரப்ஷன்ல குறிப்பா டாஸ்மாக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஏன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா டாஸ்மார்க்கை ஃபோக்கஸ் பண்றாரு? இதுக்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி, அஃப்கோர்ஸ் அதுல கரப்ஷன் நிறைய இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் கரப்ஷன் இருக்குன்றதால அதை பாயிண்ட் அவுட் பண்றாரு. அதை தாண்டி வேற இல்ல அது நாடு பூரா இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட். ஏன்னா லிக்கர் ஸ்கேம்ல தான் அவங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை உள்ள தூக்கி போட்டாங்க, கேசிஆர் கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாங்க, ஜார்க்கண்ட் சிஎம் டிஸ்டர்ப் பண்ணாங்க, சத்தீஸ்கர் சிஎம் எக்ஸ்-சிஎம் ஆஃப்டர் இப்போ வந்து சார்ஜ் ஷீட் பண்ணியிருக்காங்க. அதில் இன்வால்வ் ஆன சில கம்பெனிஸ் இதில் இன்வால்வ் ஆயிருக்குன்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. பட் தே டோன்ட் ஹேவ் அ கிளின்ச்சிங் எவிடன்ஸ். அங்கெல்லாம் பண்ண மாதிரி இங்கே பண்ண முடியுமான்னு தெரியல. இன்னொன்று, அங்கெல்லாம் இருந்ததை விட மைண்ட் பாக்லிங் அமௌண்ட் இங்கே இருக்குது. அங்கெல்லாம் ஃபியூ ஹண்ட்ரட் க்ரோர்ஸ். இங்கே அமித்ஷா வேர்ட்ஸ்லேயே 37,000 crores 40,000 crores போகுது. அப்படின்னா இது இஸ் மான்யூமெண்டல் ஸ்கேம். இந்த மான்யூமெண்டல் ஸ்கேம் வந்து நீங்கள் வந்து கையில் எவிடன்ஸ் இல்லாமல் வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்னு போக முடியாது. அதுவும் டைரெக்டாக இடி உள்ளே வர முடியாது. ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்லை. இஃப் இட் இஸ் ஆல்ரெடி என்பெய்ட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் பை சிபிஐனா ஆட்டோமேட்டிக்காக இடி உள்ளே வரலாம். மற்ற ஸ்கேமை விட டாஸ்மாகை ஏன் டார்கெட் பண்ணுறாங்கன்னா 2 விஷயம். டாஸ்மாகை வச்சு தான் அப்போசிஷன் 4 ஸ்டேட்ஸ் இது வரைக்கும் காலி பண்ணாங்க. அவங்க அதே பேட்டர்னை இங்கே ட்ரை பண்ணுறாங்க. 2வது ரொம்ப முக்கியமான விஷயம், எஸ் there was and there is a brutal corruption in டாஸ்மாக். அது உண்மை. அமித்ஷா சொல்லும்போது, பிஜேபி சொல்லும்போது அதுக்கு மரியாதை இல்லாமல் போகுது பிகாஸ் ஆஃப் தர் கிரெடிபிலிட்டி ஃபேக்டர். ஆனால் டாஸ்மாக்ல நடக்கிறது ஊழல் ஊழல் ஊழல், பெரிய அளவில் ஊழல். அதாவது கிளாசிக் கேஸ் ஆஃப் மணி லாண்ட்ரிங். பட் என்ன, உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கலாக இதை பிஜேபி ஹேண்டில் பண்ணுறதால இது ஏடிஎம்கே பீரியட்லேருந்து நடக்குது. நீ உத்தமனா இருந்தீங்கன்னா ஏடிஎம்கேவை சேர்த்து தான் விசாரிக்கணும். அவங்கள விட்டுட்டு வெறும் திமுக மட்டும் விசாரிச்சுன்னா இட்ஸ் அ பொலிட்டிக்கல் வெண்டேட்டா. இதுதான் நீங்கள் பண்ணீங்க. அஜித் பவார் 70,000 கோடி திருட்டாருன்னு மோடியை சொன்னார். கொஞ்ச நாள் பார்த்தா அவரையே மந்திரி ஆக்குறீங்க. அது என்ன மந்திரி? ஃபைனான்ஸ் மந்திரி ஆக்குறீங்க. இதுதான் உங்கள் பெடிகிரி, உங்கள் ஜாதகம். ஊழலை பற்றி பேச பிஜேபிக்கு என்ன தகுதி இருக்குன்ற கேள்வி எழுவது இயல்பானது. டாஸ்மாகை ஏன் பண்ணுறாங்கன்னா 2 விஷயம். ஒன்று, லிக்கர் ஸ்கேம் வச்சு தான் 4 ஸ்டேட் கவர்மெண்ட்ஸை கடந்த 4-5 வருஷத்தில் பெரிய அளவில் டேமேஜ் பண்ணியிருக்காங்க. 2வது, டாஸ்மாக் வந்து இட்ஸ் அ ஃபிட் கேஸ் ஃபார் ஃபுல் ஃப்ளெஜ்டு சிபிஐ என்கொயரி. சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்டிங்கன்னா, மை பர்சனல் ஒப்பீனியன், சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு சிபிஐ என்கொயரி டாஸ்மாகோட ஊழல். அதில் இடி எல்லாம் உள்ள வந்துடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் நீ என்ன கட் ஆஃப் டேட் வைப்ப? 21 ஸ்டாலின் மட்டும் வைப்பியா, இல்லை எடப்பாடி பீரியட்லேருந்து வையின்ற? 2 பேர்லையும் இந்த 10 வருஷத்துல யாரெல்லாம் கொள்ளடிச்சாங்களோ உள்ள போட்டோம். நீங்கள் வசதியாக 21 ஸ்டாலின் வந்து மாட்டும்போது தான் சிக்கல் வருது உங்களுக்கு. ஏடிஎம்கே உங்க கூட பொலிட்டிக்கல் பார்ட்னர், நீ கை வைக்கல. டிஎம்கே உங்களை அப்போஸ் பண்ணது, நீங்க வரீங்க. ஸோ டாஸ்மாகை டார்கெட் பண்றதுக்கு காரணம் இதுதான். ஒரு விஷயம் சொன்னீங்களே, இப்ப அமித்ஷா அவர்கள் பிஜேபி சார்பா ஊழல் பத்தி பேசுறாரு, டாஸ்மாக் இஷ்யூ எல்லாம் கையில் எடுக்கிறாரு. இதை ஒட்டுமொத்தமா அப்போசிஷன் சேர்ந்து எடுக்கும்போது தான் இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும். அப்பதான் ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் வந்து எடுக்க முடியும்னு சொன்னீங்க இல்லையா? அதை ஏன் அதிமுக பண்ணலன்னு நீங்க பாக்குறீங்க? இல்லாட்டி பண்ணுன்றது அவசியம் தானே? இப்ப அமித்ஷா அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் அதிமுக அதை கையில் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? எடுக்கணுங்க, ஆனா அவங்க எடுக்க மாட்டாங்க. தேர் டொசைல். அப்போ இந்த 4.5 வருஷத்துல அவங்க என்ன ஆன்டி டிஎம்கே பண்ணாங்க அதை சொல்லுங்க. ஆன்டி பிஜேபி பண்ண மாட்டாங்க. ஏன்னா தேர் ஃப்ரெண்ட்ஸ். 1.5 வருஷம் பிரிஞ்சிருந்தப்போ கூட வந்து இட்ஸ் வாஸ் ஒன்லி அ வெரி டெம்பரரி செப்பரேஷன் தான். அது வந்து டிஎம்கேக்கு எதிராக தேர் பிட்டர் எனிமீஸ் டிஎம்கே. 4.5 வருஷம் முடிய போகுது. இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக நீங்க என்ன ஸ்ட்ரகிள் பண்ணீங்க, என்ன ப்ரொட்டஸ்ட் பண்ணீங்க? எடப்பாடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒவ்வொரு நாளும் தெருவில் நின்னார் ஸ்டாலின். அந்த பீக் ஆஃப் கொரோனா வீட்டு வாசலையாவது கூடி பிடிச்சிருந்தாரு. டாஸ்மாக் மூட இஷ்யூஸ் அலைவா வச்சிருந்தாங்க. இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க? The worst weakening, the worst opposition partyனா ஏடிஎம்கே தான். இது ரொம்ப சேட் திங். எப்படின்னா, ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமா இருக்கலாம், எதிர்கட்சி பலவீனமா இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டோட சாபக்கேடு வீக்கெண்ட் அப்போசிஷன், நாட் அன் அரகண்ட் ஆர் பவர்ஃபுல் ரூலிங் பார்ட்டி.
இது ஒன்றும் அப்படி ஒன்றும் பவர்ஃபுல் ரூலிங் பார்ட்டிலாம் கிடையாது. தர்மத்துக்கு ஓடுது வண்டி, அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது, பட் தேர் நாட் ப்ரூட்டல். பட் த ப்ராப்ளம் இஸ், உண்மையிலே டெமோக்ரஸிக்கு சேலஞ்ச் எதுன்னு கேட்டிங்கன்னா வீக் ரூலிங் பார்ட்டி கிடையாது, வீக் அப்போசிஷன் பார்ட்டி. இதுதான் தமிழ்நாட்டோட சாபக்கேடு. இந்த 4 வருஷத்துல டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு எதிராக சொல்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்களா அவங்க? எவ்வளோ இஷ்யூஸ் இருக்கு. சில இண்டிவிஜுவல்ஸ் பண்ணிட்டு இருக்க ஆன்டி டிஎம்கேவை கூட ஏடிஎம்கே வேலை பண்ண முடியலையே. அப்ப இதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய சிக்கல். திஸ் இஸ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. இப்போதைக்கு பப்ளிக் பர்செப்ஷன்ல மீடியா கம்ப்ளீட்லி கொலாப்ஸ். டிஎம்கே காலடியில் உட்காந்துருக்குது. எப்படி டெல்லியில இருக்கோ அதே மாதிரி தமிழ்நாட்டு மீடியா இருக்கு. அப்போசிஷன் டெல்லி அப்போசிஷன் மாதிரி இங்கே இருக்கு. ஸோ ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். நீங்க உங்களால இஷ்யூஸை வந்து கொண்டு போக முடியல. அமித்ஷா வராரு, பேசுறாரு, போயிடுறாருங்க. who cares about it? அவங்க பார்ட்டியால் அதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, இமேஜினேஷன் இல்லை. அவங்க டிவி ஸ்போக்ஸ் பர்சன்ஸ்லாம் தேர் ஸ்பீக்கிங் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் நான்சென்ஸ். ஃபோக்கஸ்டாக ஒரு இஷ்யூவை பேச கூட தெரியல அவங்களுக்கு. எப்படி பாலிடிக்ஸ் பண்ணணும்னு தெரியல. ஏடிஎம்கே எப்படிங்க பண்ணுவான்? ஒரு இஷ்யூக்கு மேலே, ஒரு லெவலுக்கு மேலே டாஸ்மாக கையில் எடுத்தால் அவங்க சேர்ந்து தானே உள்ளே போவாங்க. இது கண்ணாடி வீட்டுக்குள்ள இந்த கல்லடிக்கிற கதை இல்லை. 41 FIRs எடப்பாடி பீரியடு, 7 FIRs தான் ஸ்டாலின் பீரியட்ல போட்டது. ஆனா நம்ம சிக்கலே அதான், எந்த இஷ்யூவும் கையில் எடுக்க முடியல. நீட்டை கையில் எடுத்தாலும் பிஜேபி கிட்ட ஃபர்ஸ்ட் கேளுங்கன்றாங்க. மும்மொழி கொள்கையை கையில் எடுக்க முடியல, டீலிமிட்டேஷனை கையில் எடுக்க முடியல, எதுவும் முடியாது. நீ என்னதான் பண்ணுவேன்? ஸோ வீக்கஸ்ட் அப்போசிஷன் இஸ் ஏடிஎம்கே. இட்ஸ் டேஞ்சரஸ் ஃபார் டெமோக்ரஸி. ரூலிங் பார்ட்டி வீக்கா இருக்கலாம், அப்போசிஷன் வீக்கா இருக்கவே கூடாது. அப்போசிஷன் இஸ் வாட்ச் டாக், காட் ரைன்ஸ் ஃபார் டெமோக்ரஸி. அதெல்லாம் அது இன்னைக்கு தமிழ்நாட்டோட சாபக்கேடுங்க. அது நீங்க வந்து ஒரு ரோபஸ்ட் அப்போசிஷன் இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்துன்றது நீங்க தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது இப்போ அமித்ஷா வந்தெல்லாம் அந்த கேப்பை ஃபில் பண்ண முடியாது. அமித்ஷா cannot fulfill that gap. ஸோ இப்போ இன்னொரு பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க. அதாவது இப்போ இடியை பொறுத்தளவு அடுத்தது ஒரு சீல்டு என்வலப்ல எவிடன்ஸ்லாம் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க சீஃப் ஜஸ்டிஸ் முன்னாடி. ஆமா, there is an expectation. நெக்ஸ்ட் ஹியரிங் இது ஜூலை 14th மேல கோர்ட் ரீஓப்பன் ஆனோன்னு வரும்பொழுது, whenever the next hearing comes, அப்போ கண்டிப்பா அவங்க வந்து they are going to take it up this issue very seriously and sealed கவர்ல பிரசன்ட் பண்ணுவாங்க. they are going to oppose vigorously the continuation of the stay. they are going to pray for the vacation of the stay. இடி கிரவுண்ட்ல நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க, நிறைய ரெய்ட்ஸ்லாம் நடத்திருக்காங்க. ஸோ சாலிட் எவிடன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லையா? தட் வி டோன்ட் நோ. ஏன்னா வந்து பொலிட்டிக்கலா டிஎம்கே டேமேஜ் பண்றதுன்ற மோட்டிவ்ல தான் அவங்க இருக்காங்க ஒழிய ஆக்சுவல் எவிடன்சஸ் வந்து they can stand the scrutiny of lawன்றது நமக்கு தெரியாது. the quality of the evidence which ED possess are going to possess, அது நமக்கு தெரியாது. ஏன்னா இட்ஸ் a first roundல இட்ஸ் a huge victory for டிஎம்கே இஸ் இன் அ சாலிட் பொசிஷன் கேப்ரியல். இப்போ ஏன்னா இந்த ஸ்டே வந்து அவ்வளோ சீக்கிரம் ரிவர்ஸ் ஆகாதுன்னு ஒரு வியூ இருக்குது. பிகாஸ் இவங்க எவிடன்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் இவங்க கவுண்டர் பண்ணுவாங்க. த சிம்பிள் கொஸ்டின், கேன் யூ ரைட் அ கார்பரேஷன்? இண்டிவிஜுவல்ஸை யூ கேன் ரைட். அப்படின்னும் பொழுது வந்து டிஎம்கே வந்து ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல தான் இப்போ இருக்க மாதிரி. ஒரு கேள்வி சார், இப்போ ஹவு டு டிஃபைன் அ கார்பரேஷன்? இப்போ டாஸ்மார்க்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்க பார்ட் ஆஃப் கார்பரேஷன், ஆனால் அவங்க இண்டிவிஜுவல்ஸ் தானே. அவங்க இண்டிவிஜுவல்ஸுங்க. கோர்ட் எப்படி வியூ பண்ணுதுன்னா, நீ வந்து டாஸ்மாகை ரைட் பண்ண முடியாது, டாஸ்மாக இருக்க இண்டிவிஜுவலாக தான் நீ ரைட் பண்ண முடியும். கோர்ட் பிரிச்சு பார்க்குது. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் என்டைட்டி, இட்ஸ் அ ஸ்டேட் கவர்மெண்ட் என்டைட்டி. பில்டிங் தான் டாஸ்மாக்னால இது இப்படி ஸ்டேட் டாஸ்மாக் as an institution இருக்கு இல்லையா, which is a state government institution, which is a state government body. கார்பரேஷன்ன்றது ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அது தொடர்பான டாக்குமெண்ட்ஸ்லாம் நோண்டாதீங்க. இல்ல, அவன் என்ன கேட்குறாங்க, can you raid an institution? You can raid an individual. இப்போ டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய ஒரு 3 பேர் மேல, ஃபார் எக்ஸாம்பிள் 3 பேர் மேல உனக்கு டாஸ்மாக் இடிக்கு சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா நீ அவங்கள என்கொயரி கூப்பிடலாம். வேற ஒரு இன்ஸ்டிடியூஷனை நீ எப்படி வந்து ரைடு பண்ணுவ? the very fact that you are entering into the premises is against the federal structure. You are crossing all limits. Very serious words by the Chief Justice. DMK is in a very advantageous position. ஏன்னா none less than the person of a Chief Justice of India. மற்ற பெஞ்ச் கூட இல்லை, Chief Justice பெஞ்சில் அதை கேட்குறாங்க. நீங்கள் எப்படி வந்து அந்த வார்த்தையை 2 தடவை சொல்ல, you are crossing, ED is crossing all limits. How can you raid a corporation? You can investigate the individuals. அது நாளைக்கு என்ன லாஜிக், என்ன whether corporation is different from individuals, larger question. As of now, இது வந்து அட்வான்டேஜ். இதுல என்னன்னா, இந்த மோடி 3.0லயே கோர்ட்ஸ் ஆர் டேக்கிங் அப்பர் ஹேண்ட் அகேன்ஸ்ட் இடி. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹை ப்ரொஃபைல் அரெஸ்ட் ஒண்ணு கூட கிடையாது.
இந்த மோடி கவர்மெண்ட் 1 இயர் ஆகுது கரெக்டாக நேத்தோட வந்து. இந்த 1 இயர்ல வந்து அன்லைக் மோடி 2.0 இந்த மாதிரி ஹை ப்ரொஃபைல் அரெஸ்ட் ஒன்றும் கூட கிடையாது. இடி இட் செல்ஃப் இஸ் பேக் ட்ராக்கிங். அதுவும் இந்த ஜட்மெண்ட்டுக்கு பிறகெல்லாம் அரசெல்லாம் இருக்காது, இனிமேல் கண்டிப்பாக இருக்காது. பட் இதை வந்து அவங்க எலெக்ஷன் வரைக்கும் இந்த ஹீட்டை சஸ்டைன் பண்ணி பிஜேபி எப்படி கொண்டு போகிறாங்கன்றது தான் $1 மில்லியன் கொஸ்டின். அதில் என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. இட்ஸ் அ ஃபிட் கேஸ் ஃபார் சிபிஐ என்கொயரி என்னை பொறுத்த வரைக்கும். சரி, நீங்கள் இப்போ சிபிஐ என்கொயரினா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆன் இட்ஸ் ஓன் ஆர்டர் பண்ண முடியாது, ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பர்மிஷனை வித்ரா பண்ணுறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட், சுப்ரீம் கோர்ட் டைரக்டட் இன்வெஸ்டிகேஷன் தட் வில் டேக் இயர்ஸ். அதை நீங்கள் எப்படி 21 வரைக்கும் வைப்பேன்? when it is going on for 22 yearsனா ஜஸ்ட் பிகாஸ் உங்களுக்கு பொலிட்டிக்கல் எனிமி ஸ்டாலின்றதுனால ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகுன்னு நீங்கள் எப்படி வைப்பீங்க? நீங்கள் வேற எஃப்ஐஆர்ஸ் 14 இருக்குது. அப்போ எடப்பாடி பீரியட்லையும் ஜெயலலிதா பீரியட்லையும், எஸ்பெஷலி எடப்பாடி பீரியட்ல 2017 போட்ட 41 எஃப்ஐஆர், ஸ்டாலின் பீரியட்ல போட்ட 7 எஃப்ஐஆர்ஸ் போது இந்த 48 எஃப்ஐஆர்ஸுக்கு 8 இயர்ஸ் போது அவங்க பீரியட்ல 4 இயர்ஸ், உங்க பீரியட்ல 4 இயர்ஸ். செந்தில் பாலாஜி மாட்டினா தங்கமணியும் மாட்டுவார், எல்லாம் தான் மாட்டுவாங்க. அந்த லெவலுக்கு போகுமா? அது போச்சுன்னா இவங்களுக்கு இல்லை டேமேஜ். இந்த எலெக்ஷன் இயர் நீங்கள் வந்து உங்கள் அலையன்ஸ் பார்ட்னரையும் உள்ளே அனுப்பிட்டு உட்காந்துருப்பீங்களா? ஸோ இட்ஸ் அ வெரி டைசி சுச்சுவேஷன். நீங்கள் என்ன ஏன்னா சீஃப் ஜஸ்டிஸ் வந்து சரியான பாயிண்ட்டை பிடிச்சிட்டார். நம்ம இப்போ இது கரப்ஷனே இருக்குன்னாலும் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் என்னன்னு கேட்கும்போது who is the investigating authority? ஃப்ரெஷ் அத்தாரிட்டி வரட்டும், சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ணுறாங்கன்னா அது இட் டேக் இயர்ஸ். இன்ஃபேக்ட் டிஎம்கே will have a relief if CBI என்கொயரி comes. ஏன்னா சிபிஐ will give a long rope. சும்மா பிடிச்சலாம் உள்ள போட மாட்டான். அதுவும் இப்போ 4 வருஷம் அவன் 8 வருஷத்தை எடுப்பான். 41 + 8 எஃப்ஐஆர் போது அவனையும் சேர்த்து தானங்க பிடிக்கணும். இந்த 7 எஃப்ஐஆர் மட்டும் நீ எப்படி பிடிக்கும்? ஆஸ் ஆஃப் நவ் இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே. பட் அமித்ஷாவோட ஸ்பீச் வந்து கரப்ஷனை அவங்க மெயின் பிளாங்கா அவங்க கொண்டு ட்ரை பண்றாங்க. டாஸ்மாக்கு, மணல் கொள்ள எல்லாத்தையும் சேர்த்து வச்சு டாஸ்மாக் இது வந்து அவங்க அமித்ஷாவோட ஸ்பீச் லாஸ்ட் 2 மீட்டிங்ஸ்ல April 11th and 4 days before மதுரை மீட்டிங்ல இதை ஒரு சாலிட் இஷ்யூவா, அதாவது கரப்ஷனை ஒரு மேஜர் பிளாங்கா அவங்க டிஎம்கேக்கு எதிராக கொண்டு போக பார்க்குறாங்க. இந்த ஹிந்து விரோதின்றதெல்லாம் எடுபடாதுன்றது தெரியுது. அதனால தான் கரப்ஷன் அப் கொண்டு வராங்க. கரப்ஷன் அப் கொண்டு வரும்போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் அ ஹியூஜ் செட் பேக். அதான் இப்போ அமித்ஷா அவர்களை பொறுத்தளவில் ஓவராலாக ஒரு 3 விஷயத்தை டச் பண்ணுறாரு. ஒன்று கரப்ஷன், 2வது நீங்கள் சொன்ன மாதிரி ஹிந்துத்துவா பாலிடிக்ஸை கையில் எடுக்கிறாரு, 3வது கூட்டணி ஆட்சி நடக்கும் அப்படின்ற பாயிண்ட்டையும் சொல்றாரு. என்ன பொறுத்தளவுல ஹிந்துத்துவா பாலிடிக்ஸையும் கையில் எடுக்காம கூட்டணி ஆட்சியும் கையில் எடுத்திருக்காம கரப்ஷனை மட்டும் ஒரு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா இன்னும் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். அப்சல்யூட்லி ஓவர் ஷேடோ பண்ண மாதிரி 100% அவங்க மற்ற ஸ்டேட்ல பண்ண காரியத்தை இங்க பண்றது தப்பா முடியும். நீ திருப்பரங்குன்றம் இந்துத்துவம்லாம் இங்க வந்து விளையாட நில் டேக்கர்ஸ், நீ என்ன பண்ணாலும் எடுபடாது. கூட்டணி பத்திலாம் இன்னைக்கு பேசுனீங்கன்னா அது பேக் ஃபயர் தான் ஆகும். வேறஸ் நீங்க வந்து 100% ஃபோக்கஸ் ஆன் கரப்ஷன் இருந்திருந்ததுன்னா கீழே வந்து அதுக்கு ஒரு ட்ராக்ஷன் கிடைச்சிருக்கும். போட்ட விட்டாங்க அவங்க அவளை அது வந்து அமித்ஷா மட்டும் பண்ணிட்டு போனா பத்தாது. அமித்ஷா பேசிட்டு போன பிறகு கீழே இருக்க நெக்ஸ்ட் லெவல் பிஜேபி ரிலே ரேஸுங்க. பிஜேபியும் ஏடிஎம்கேயும் அதை அவங்க கையில் எடுத்துட்டு அவங்க தே ஹேவ் டு ஃபேன் அவுட். ப்ளஸ் ஒரு சின்ன புஷ் அங்கே அந்த கப்பல் ஆஃப் ஹை ப்ரொஃபைல் அரெஸ்ட் ஆர் சம்மன்ஸ் இருந்ததுன்னா அந்த நெரேட்டிவ் பில்ட் ஆகும், அந்த மொமெண்டம் பிக் ஆகும். கரப்ஷன் தட் த டிஎம்கே கவர்மெண்ட் இஸ் கரப்டட். இவங்க திருப்பரங்குன்றம்லாம் கையை வச்சாங்கன்னா என்ன கரப்ஷன் சொன்னாலும் எடுப்படாது. தே ஹேவ் அஸ் தேர் தான் யானைக்கு அடி சறுக்குன்றது. தேர் டூயிங் ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர். இங்கே வந்து இந்துத்துவ கையில் எடுக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பேக் ஃபயர் தான் ஆகும்னு எனக்கு தோணும். ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுக்குறோமா. நன்றி. நன்றி சார்.